மத்திய இணையமைச்சரானதும் அண்ணாமலை செய்ய போகும் முதல் அதிரடி சம்பவம் இதுதான். டெல்லியில் போடப்பட்ட மாஸ்டர் பிளான், திமுகவை அலறவிட்ட அதிர்ச்சி செய்தி. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவில் முன்னாள் தலைவரான அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றதும் அவரை பற்றி பலதரப்பட்ட கருத்துகள் வெளியாகி வந்தது. அண்ணாமலையை டெல்லி பாஜக நிராகரிக்கிறது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி மூலம் அண்ணாமலையை ஓரங்கட்டி விட்டார் என்றெல்லாம் பலதரப்பட்ட செய்திகளை வெளியிட்டார்கள். ஆனால் அண்ணாமலையோ இந்த தேர்தலில் எனக்கு போட்டியிடுவதில் ஆர்வமில்லை, அதனால் தமிழகம் முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்று கூறியிருந்தார். அதற்கு டெல்லி மேலிடம் ஒத்துக்கொண்டது. அதனால் தமிழ்நாடு முழுக்க சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அண்ணாமலை. இந்த நேரத்தில் தான் மத்திய இணையமைச்சராக இருக்கும் எல் முருகன் தற்போது அவிநாசி தொகுதியில் போட்டியிட்டிருப்பதால் அவரை டெல்லி பாஜக தமிழகத்திற்கு அனுப்புகிறது. அதனால்தான் அண்ணாமலையை ராஜ்யசபா எம்பி ஆக்கி மத்திய இணையமைச்சராக்க போவதாக கடந்த மாதத்திலேயே செய்திகள் வெளியானது. என்றாலும் அண்ணாமலை அது குறித்து எந்த ஊடகங்களும் செய்தி வெளியிடவில்லை. இந்த நிலையில் தற்போது அது குறித்து கமலாலயத்தில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய இணையமைச்சராக போவதாக கூறுகிறார்கள். குறிப்பாக எல் முருகன் தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான பரப்புரையில் ஈடுபட்டு வரும் திமுக ஊடகங்கள் மீது சரியானபடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இது குறித்து பலரும் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி மேலிடத்திற்கு குற்றம் சாட்டி வந்தார்கள். அந்த வகையில் எல் முருகன் மத்திய இணையமைச்சர் பதவியில் பெயரளவுக்கு மட்டுமே ஒட்டி கொண்டிருந்தார். அதனால் அண்ணாமலை போன்றவர்கள் இந்த பதவிக்கு வந்தால்தான் செயல்பாடுகள் அதிரடியாக இருக்கும். குறிப்பாக திமுகவின் சன் டிவி, கலைஞர் டிவி மற்றும் திமுகவின் ஆதரவாளராக இருக்கும் அனைத்து ஊடகங்களும் திட்டமிட்டு பிரதமர் மோடி மற்றும் பாஜக குறித்து அவதூறு செய்திகளை பரப்புகிறார்கள். அதனால் உண்மைக்கு புறம்பாக வதந்தி பரப்பும் ஊடகங்கள் மீது மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் என்ற பெயரில் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அண்ணாமலை போன்றவர்கள் தேவை என்று டெல்லி பாஜக முடிவு செய்துள்ளதாம். அதனால்தான் எல் முருகனை இந்த பதவியிலிருந்து விலகுமாறு கூறியுள்ளார்கள். அதனால்தான் அவர் மாநில அரசியலுக்கு வந்துள்ளாராம். அவர் எம்எல்ஏ ஆனதும் அண்ணாமலையை ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்து மத்திய இணையமைச்சர் ஆக்கப் போகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அண்ணாமலை தரப்பில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் அண்ணாமலை மத்திய அமைச்சரானதும் வதந்தி பரப்பும் ஊடகங்களை பட்டியல் போட்டு அவர்களை முடக்குவதுதான் அவரது முதல் வேலையாக இருக்கும். குறிப்பாக திமுக ஊடகங்கள் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறது, எந்த நிதியையும் கொடுக்கவில்லை என்று பொய்யான குற்றச்சாட்டை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். அதனால் அது குறித்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதோடு அவர்கள் ஊடகங்களையும் முடக்குவதை அண்ணாமலையின் அதிரடி பணியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இதுகுறித்த தகவல்கள் டெல்லி வட்டாரங்களில் கசிந்ததை அடுத்து திமுக வட்டாரங்களில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காரணம், பிரதமர் மோடி குறித்து திட்டமிட்டு திமுக வெளியிட்ட அவதூறு செய்திகள் மட்டுமின்றி திமுகவின் பேச்சாளர்கள் சிவாஜி, கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களை வைத்து பிரதமரை அவதூறாக மோசமான வார்த்தைகளால் விமர்சனம் செய்த அனைத்து வீடியோ ஆதாரங்களையும் அண்ணாமலை சேகரித்து வைத்துள்ளார். அதனால் அடுத்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக அண்ணாமலை பதவியேற்றதும் திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியங்களை கொடுப்பார் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, விஜய்க்கு 41% ஓட்டு, 121 தொகுதிகளில் வெற்றியா? சர்வே வெளியிட்டு கடும் விமர்சனத்தில் சிக்கிய முன்னாள் IPS அதிகாரி. தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்றுள்ள சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வருகிற 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியா, அதிமுக கூட்டணியா, எந்த கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. 3 எக்ஸிட் போல் நிறுவனங்கள் திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று கூறியவர்களை 2 எக்ஸிட் போல் நிறுவனங்கள் அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள். இந்த நேரத்தில் முன்னாள் IPS அதிகாரியான ரவி வெளியிட்டுள்ள ஒரு கருத்து கணிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயம் விமர்சனங்களுக்கும் உள்ளாகியிருக்கிறது. அவர் என்ன கூறியுள்ளார் என்றால், இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 41% ஓட்டுகளை பெறும் என்றும் 121 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் ஒரு சர்வே எடுத்து அதை வெளியிட்டிருக்கிறார். 10
10 முன்னாள் காவல்துறை அதிகாரிகளை வைத்து மாநிலம் முழுவதும் 2.34 லட்சம் பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தி வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் கமெண்ட் செக்ஷனில் யாரும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவர் இப்படி ஒரு சர்வே முடிவை வெளியிட்டதை அடுத்து இப்படித்தான் நடிகர் சிரஞ்சீவி அரசியல் கட்சி தொடங்கிய போது மிகப்பெரிய கூட்டம் கூடியது. அதை பார்த்து 20% ஓட்டுகளை வாங்குவார் என்று அப்போது கணித்தார்கள். ஆனால் அவர் 8% தான் வாங்கினார். அதேபோல்தான் சிரஞ்சீவியின் தம்பி நடிகர் பவன் கல்யாணுக்கு 15% ஓட்டுகள் கிடைக்கும் என்று கூறினார்கள். ஆனால் அவருக்கு 5% தான் கிடைத்தது. அதனால் இப்போது விஜய்க்கு 41% கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இது ஒருபோதும் சாத்தியமாக போவதில்லை என்று முன்னாள் IPS அதிகாரி ரவியின் சர்வே முடிவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். இதுகுறித்து நடிகை வினோதினி ஒரு கிண்டல் கமெண்ட் கொடுத்துள்ளார். அவர் கூறுகையில், வெறும் 2 லட்சம் பேரிடம், அதாவது தொகுதிக்கு 100 பேரிடத்தில் கருத்து கேட்டுவிட்டு விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் என்கிறார்கள் முன்னாள் IPS அதிகாரி. நடிகர் விஜயின் சிறப்பான ஆட்சியில் தமிழ்நாடு வரும் ஆண்டுகளில் எப்படி தலைகளாக மாறப்போகிறது என்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். அதோடு மே 7ஆம் தேதி நடைபெற உள்ள பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வெள்ளை நிற சட்டையும் காக்கி நிற பேண்ட்டும் ஏற்கனவே ஆர்டர் செய்துவிட்டேன் என்று நக்கலான ஒரு பதிவை கொடுத்து அவரை சீண்டியுள்ளார். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு எதிரொலி. 60 நாட்களுக்குள் 144 தடை உத்தரவு போட்ட தேர்தல் ஆணையம். மேற்கு வங்காளத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் சில இடங்களில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக 15 வாக்குச்சாவடிகளில் இன்றைய தினம் மறு வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்காளத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பல கருத்து கணிப்புகள் பாஜக வெற்றி பெறும் என்றும், சில கருத்து கணிப்புகள் மம்தா பானர்ஜி வெற்றி பெறுவார் என்றும் எக்ஸிட் போல் தகவல் வெளியிட்டிருப்பதால் தேர்தல் ரிசல்ட் வெளியாகும் போது மேற்கு வங்காளத்தில் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் அங்கு மிகப்பெரிய வன்முறைகள் வெடிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து உளவுத்துறை கொடுத்த எச்சரிக்கை அடிப்படையில் கொல்கத்தாவில் மே 4ஆம் தேதியான நாளை முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை 60 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தி, தேர்தலில் தோற்றால் எங்கள் கதை முடிந்துவிடும். விஜயிடத்தில் புலம்பிய தாவேகா வேட்பாளர்கள். இந்த தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டுள்ளது. ஆனால் விஜய் தரப்பில் போட்டியிட்ட பெரும்பாலான வேட்பாளர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள். அதனால் வங்கியில் கடன் பெற்று நகைகளை அடமானம் வைத்துதான் இந்த தேர்தலை சந்தித்துள்ளார்கள். அதனால் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கப் போகிறதோ என்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுமே பதட்டத்தில் உள்ளார்கள். இந்நிலையில் சமீபத்தில் விஜய் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு யாரும் கட்சி மாறிவிடாதீர்கள், வெற்றி சான்றிதழோடு பனையூர் அலுவலகம் வாருங்கள் என்று அனைத்து வேட்பாளர்களிடத்திலும் ஒரு கோரிக்கை வைத்தார். அப்போது சில வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள வேட்பாளர்கள், இந்த தேர்தலில் நாங்கள் கடன் வாங்கி தேர்தல் செலவு செய்துள்ளோம், அதனால் வெற்றி பெற்றால் பிரச்சனை இல்லை, தோல்வியடைந்தால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும், அதனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு கட்சி மேலிடம் கை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்களாம். அதன் காரணமாக இந்த தேர்தலில் விஜய் தரப்பில் தோல்வியடைந்தால் அவர் கட்சி வேட்பாளர்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. திமுகவுக்கு எதிராக திரும்பிய காங்கிரஸ் கட்சி. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் என்ன கூறியுள்ளார் என்றால், திமுக கூட்டணியில் நாங்கள் பங்கேற்றுள்ள நிலையில் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர முடியாது என்கிறார்கள். ஆனால் இனிமேல் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும். அப்படி இல்லை என்றால் கடந்த முறையை போன்று அமைதியாக இல்லாமல் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். ஆனால் ஒருபோதும் நாங்கள் நடுநிலையாக செயல்பட மாட்டோம். காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு தந்தால் திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவோம். அப்படி இல்லை என்றால் சட்டசபையில் திமுகவுக்கு எதிராக எதிர்க்கட்சி போன்று நாங்கள் செயல்படுவோம் என்று மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மிரட்டல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்த் பின்னர் அவருக்கு எதிராகவே திரும்பியது போன்று திமுகவுடன் கூட்டணி வைத்து சட்டசபையில் செல்லும் காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு எதிராகவே நாங்கள் செயல்படுவோம் என்று வெளிப்படையாக அறிவித்து அறிவாலயத்தில் புதிய புகைச்சலை ஏற்படுத்திவிட்டுள்ளார்கள்.